ஹாப்பி பர்த்டே சாரம், ஹாப்பி பர்த்டே சாரம். டெமி லயன் எப்பாடி அவன இல்ல ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ எல்லா டைமும் கனெக்ட் ஆயிட்டே இருக்காது. ஆனா இந்த டீம்ல ஒரு ஹேக்கர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படியே வெளியே போயிட்டு கேம் அன்இன்ஸ்டால். பேசாம ப்ரோ வால் வேணும்னா கேளுங்க வாங்கி தரேன். கேளுங்க. நான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னத்த ப்ரோ கிளிக் போறோம் வாளு. ஒரு ஏஸ் அடிக்கலான்னு பார்த்தேன். ஹேக்கர் இல்லாம தான் அடிச்சிருப்பேன். முன்னால அவங்க சொன்னது காசு அனுப்புறதுக்காக இல்லை, ஒரு ஏஸ் அடிக்க சொல்லி நம்மளால முடியலையே அப்படின்னு தான். கில் எடுக்கிறேன். இங்க கில் எடுக்கலான்னு பார்த்தா 3 பேர் உட்காந்துருக்காங்க. வாங்கி அவனும் ரிவ்யூ பண்ணல, ரிவ்யூ பண்ற தடுத்துட்டேன். தேரி வந்து அடிச்சுன்னா அடிச்சிடலாம். நைஸ். ஓடு. ஏய் எஸ் ஏகடா அப்படி வந்து நிக்கிறீங்க. அடிச்ச கோஆர்டினேஷன் நான் கோஆபரேட் பண்ணிருக்கோம்ல. அப்படியா? நைஸ் ப்ரோ, தேங்க் யூ. ஏதாவது வேணும்னா கேளுங்க. நல்ல பையன். அவனை கூப்பிட்டு வந்ததுக்கு ஏதாவது வாங்கியா தந்துங்கிறான். இதுக்கு ஹேக்கர் வரலன்னா ஈஸியா அடிச்சலாம்பா. ஹேக்கர் வந்து நம்ம வெறுப்பேத்துறானுங்க ப்ரோ. வேற எந்த சர்வர் போனா ப்ரோ அப்படி இருக்க முடியாது. ஐ சென்ட் 50,000 அனுப்புங்க ப்ரோ, அனுப்புங்க ப்ரோ. இதில் அதாவது சேட்டில் வந்து 10,000 தான் ப்ரோ அனுப்ப முடியும். நீங்கள் வந்து யூபிஐ கொடுத்துருங்க பாருங்க, அதில் அனுப்புங்க. என்ன நண்பா சைபர் போட முடியுதுங்கிறதுக்காக எத்தனை சைபர் போடலாமா? மேடம் எட்டி பாருங்க, மேடம் 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 எட்டி பாருங்க. அடிக்க ஆரம்பிக்கவா ப்ரோ? அடி ப்ரோ, அடி ப்ரோ. ஒரு ஏஸ் அடிக்கிறதுக்கு இங்க இருந்து அடிச்சா நீங்க அடிப்பீங்க. நான் வெளில வந்தேன். மேல இருக்கா வீட்டு மேல. ஓய் Thanks. வெளிய வாடி. வா. நைஸ் ப்ரோ. யார் அடிச்சீங்கன்னு தெரியல. அது நானே. அப்பா நண்பா சாரி, பேடிஎம்ல அமௌண்ட் இல்லை. டேய் நான் பண்ணவே சொல்றா, ஜாலியா லைவ் பாருங்கடா, வாங்கடா. அவ்வளோதான். அமௌண்ட் பண்ணணும்னா அமௌண்ட் கொடுக்கணும், அதுக்கு தான் லைவ் போடுறேன் அப்படின்னா. ஆனால் அமௌண்ட்டு கொடுக்கணும்னே அவசியம் இல்லைடா. அதான் ஜாலியாக வாங்கி சாப்பிடுங்க, டீ கடைக்கு போங்க, ஏதாவது பர்கரு சாண்ட்விட்சு இந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சின்ன வயசுல பண்ணிக்கிட்டா தான். 10 ரூபாயா இருந்தாலும் எனக்கு அனுப்பாதீங்கடா. ஜாலியாக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா. 10 ரூபாய் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரை மணி நேரம் பேசினீங்களா தெரியுமா? நல்லா இருக்குது. ஒரு டீயை 1/2 போட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும்டா. பின்னாடி வாடி. வாடியா? என்ன ப்ரோ பொண்டாட்டி மாதிரி வாடின்னு இருக்கிற? பையன் தான். என்னடி இவ டபுள் ஸ்னைப்பர்ல அடிக்கிற ப்ரோ? இந்த ஜியோ நெட்வொர்க்க மாத்தினதுல இருந்து இந்த அடிக்கடி பிங்கு வந்து போட்டு ப்ரோ. போச்சுரா. எவ்வளோ ஏடபிள்யூம்டா. ஓடு. சேம் டவுன். ரிவ்யூ பண்ணு சீக்கே. ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ ஒரு தினசா அடிச்சாடா. ஆமா என்னையும் அப்படி தடுத்தா. ஒரே அடி டம்முன்னு டவுன் ஆயிடுச்சு. எனக்கு ஹெல்த் கம்மியா இருந்துச்சு, அது அடுத்த விஷயம். வெஸ்ட் போடல, லாங்கா இருந்தா வெஸ்ட் போடலனாலுமே ஒரு அடி தாங்கும். எனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. யாருக்குமே சொல்லாதடா, எனக்கு மட்டும் சொல்றா. அப்படியா? எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பியா? தான தரம் பண்றியா? வாங்கி கொடு. எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட்ல ஒரு ஹேக்கர் நினைக்கிறேன். ஏடபிள்யூஎம் ஹேக்கர் அடிச்சாதான் தெரியுதுக்கு மேல ஹேக்கரா ஜோக்கரா. அடிச்சான் ஆல்ரெடி. இவன் பாருங்க, வைஃபை லைஃபா பாருங்க. ஓட்டா
எது டேய் என்னடா அங்கதான் கிரனைட் போய் டபுள் விட்டுரு. பா ஒண்ணும் பண்ண முடியாது. கூட கூட நிக்காத. Still on cooldown. எப்படா டபுள் ஹெக்டர்ல இருந்து அவ்வளவு தூரம் அடிக்கிற? வாடா. அடச்சை ப்ரோ நான் பேக்கப் சத்தியமா கொடுத்தேன் ப்ரோ. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. ப்ரோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷார்ட் ரேஞ்ச் போனா போச்சிடுவாங்க. நைஸ்ரா டே. ஐயோ ரூம் மேட்ச் மாதிரி ஆடினீங்கன்னே. பாயிண்ட் எதாவது இருக்குதா? ஒரு குளோவல் சூப்பரா. ஆடா பாவி அதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேன். எப்படி வரும்? ஜோன்ல மாட்டிட்டான் ப்ரோ. பாத்து ப்ரோ. டேய் குளோவல் என்ன பண்ணுங்க? ஐய அடிக்கிறதுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. குளோவலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ஆனா குளோவலுக்குள்ள என்னத்த போய் நான் சொல்ல. வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. நாளைக்கு தான் உன் பர்த்டேவா எனக்கு தெரியும். அப்படியா நண்பா? ஹாப்பி பர்த்டே சொன்ன எல்லா நல்லுள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ நண்பா. சும்மா நாளைக்கு தான் எனக்கு பர்த்டே. நாளைக்கு லைவ் வரமாட்டாங்கிறதுனால இன்னைக்கே பர்த்டே வாங்கி போட்டுக்கிட்டு வேறு ஏதாவது ஒன்று சொல்கிறதுன்னா உங்கள்கிட்ட தானே சொல்கிறோம். அதான் பர்த்டேங்கிறத சொல்லிக்கிட்டேன். கொண்டாட தான் போகிறதில்ல. ஐயோ பாரு. ஏய் இந்த லாங்கில் ஒருத்தர் இருக்கான்டா. அடடே நான் எதுவும் கேட்கலையா அவங்க? போச்சுரா வெடிய. சூப்பர். டேய் அவன் யாரோட கோமாளி? டபுள் ஹெக்டர் வச்சுட்டு நொச்சு அடிச்சுங்க. பாராடி எனக்கு குளோவல் எங்க விழுந்துக்குது பாராடி. சூப்பர்ல. Thanks. நம்மளால ஹீல் பண்ணு. ஆனால் அப்படி ஓப்பனில் தான் நீ ஹீல் பண்ணாத. டேடி இந்த நாவேரி அடிக்கிறடா. Thanks. க்ரோஸா டேய் பின்னாடி. அங்கதானே இந்த எப்படா அந்த செத்த பொண்ணு பேனல் ப்ரோ தெரியுது. இந்த நாதேரி ஏதோ போட்டு தான் அடிக்கிறானே. அவ எங்கேயோ அவ எப்படின்னா சும்மா எகிரி சொல்றா ப்ரோ. பாடியில அடிக்குது ப்ரோ. அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஏதாச்சும் அது எப்படி தெரியுமா? கேம் இப்படிதான் ஆடணும், இத்தனை கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்னு அப்டேட் வர வர நம்ம முடியலனாலுமே ஏத்துக்கிட்டோம் பாத்தியா? அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும். ஹேக்கர் வந்தா நம்ம ஏத்துக்கிட்டு அந்த மேட்ச் தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். புரியுதா? ஒரு அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். Thanks. பழகிடும்ன்றீங்களா இன்னும் ஃபியூச்சர்ல? ஆமா ஃபியூச்சர்ல பழகிறோம். டோன்ட் வரி. ரைட்ல ஃபுல் ரைட் வரும்னு நினைக்கிறேன். ஏன் பாத்து ரெண்டு பேர் எல் ஷேப்ல ஏறாங்க வந்துட்டு. ஒருத்தன் லைவ் டபுள் விக்டர் ஒருத்தன் பைத்தியம். ப்ரோ யாரு ப்ரோ? சூப்பரா டேய். ப்ரோ வந்தா ப்ரோ. இவ வேற ஒருத்தி ப்ரோ பின்னாடி. டேய் நில்றா ஆடாம நில்றா ஒரு இடத்த செத்து போய்டுடா. அது இங்க இருக்கா. வெயிட் பண்றா. ஆடிட்டே இருக்கறான். நான் என்ன பண்றது? பாரு அவளுக்கு ஹெட்ஷாட் அடிக்கிறத பார்த்து நீயே பொளந்துருவாய. நைஸ். அவனே அடி ப்ரோ. Thanks. டேய் ஹெட்ஷாட்ரா அவனுக்கு. இல்ல பக். ஐயோ ப்ரோ
என்ன கண்ணு இருக்கு அதுல? ப்ரோ மெடிக்கிட்டு போடுறான் ப்ரோ. போட்டு போறான் ப்ரோ. எனக்கு தான் மெடிக்கிட் இல்ல. உள்ள வரான் ப்ரோ. ப்ரோ பேக்ல. ஓடு. செத்து போ. யாரு கிட்ட? பைத்தியம். Good job. ஐயோ வீண் பண்ணிட்டேன் ப்ரோ. 3க்கு 3 கொஞ்சம் கரெக்டா இருந்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். இருக்கிறதெல்லாம் பொறிக்கங்க. எனிமியை பார்த்து தூக்கி போட்டுட்டு எதுவுமே வேணாண்டா. எல்லாத்துக்குமே அதிக காயின் இருக்குண்டா. பார்த்தாடுறா. இப்ப பாருங்க அடிக்கிற அடியில அடிக்கடியில வட்டி தெரியுது. வட்டி பறகுது. அந்த டைலாக் தெரியுது. அப்படி வருமோ? பார்த்து சுதாரணமா அடிக்கவங்க தலைவர்களே. ஆனா அந்த பொம்பளைய மறைந்து இருந்து தாக்குதல் நடத்தணும். அவ செத்துட்டா அப்படின்னா பாத்துக்கோங்க. அது வரைக்கும் ஓப்பன்ல போகாதீங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓப்பன்ல கண்டிப்பா வருவா. ஸ்ட்ரைட்டா இந்த வீட்டுக்கு 2 பேர் ஏறி வருவாங்க. நம்ம இடத்துல ஜன்னல் வீடு இருக்குல்ல, மெயின் ஜன்னல் வீடு, அங்க 2 பேர். எங்க வேணாலும் வரட்டும். வந்தாங்கன்னா நீங்க பொட்டி தான். அமைதியா நில்லுங்க. சத்தமே போடாதீங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் பாரு அப்படியே புகை மூட்டத்தை போட்டு அடிச்சு தருன்னு கிழிக்கிற மாதிரிதான். எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு போடுறான் பாவே. அங்க ஒருத்தன் ஓப்பன்ல வர்றான்டா. கிரனைட் அவங்க இது வருது. அடி மட்டும் வாங்காதீங்க, பாத்துக்கலாம். ஏஸ் அடிக்க ராஜா ட்ரை பண்றாரு ப்ரோ. இந்த டிராப் பின்னாடி, ஏர் டிராப் பின்னாடி 2 பேர். தெரியுது. வெயிட் பண்ணுங்க. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அடிச்சுக்கலாம். லாஸ்ட்ல அடிச்சுக்கலாம் நம்ம. அந்த எருமா வந்துட்டான். ஐயோ ப்ரோ, 3 பேருமே டபுள் ஹிட்டர் ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஐயோ எல்லாம் எப்படி செத்தீங்கன்னே தெரியலடா. நான் திரும்பி பாக்கிறதுக்குள்ள நான் ஹேக்கரை பாக்குற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கலாம். இல்ல அவங்களாவது அடிச்சிருக்கலாம். ஹேக்கர் தான் நான் பாத்துட்டு இருந்தேன். அவன் என்னதான் அடிச்சுட்டு இருந்தான்.